இப்போ தொண்டர்களை கையாளுவதில் கலைஞர் அவர்களுடைய அந்த பண்பு அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்கா? பக்கத்துல இருந்து பார்த்த அனுபவம்? அதாவதுங்க, கலைஞரை ரொம்ப பக்கத்தில் பார்த்ததெல்லாம் 99 2000 அண்ணன் முரசொலிமாறனுடைய மறைவுக்கு பிறகு தான் அவருடைய அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஆனால் கலைஞர் எப்படி தொண்டரோடு அணுக்கமாக இருக்கிறார் என்று இன்னமும் நான் வியந்து ஒரு மேடையில் பாராட்டின வரலாறு உண்டு. அப்போ 97, நான் 96 எம்பி, 32 வயசில் எம்பி ஆகிட்டேன். ரொம்ப சின்ன பையன். கலைஞர்கிட்ட போகணும், தூரத்தில் தான் பார்ப்போம், ஏன்னா சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போது தமிழ்நாடு ஹவுஸில் இருக்கார். அப்போ தேவகவுடாவை எடுத்துகிட்டு குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அந்த ஒரு அரசியல் நெருக்கடிக்காக கலைஞர் கூப்பிட்ருக்காங்க, யாரை பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் வாங்கன்னு. தமிழ்நாடு ஹவுஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓரளவு முடிஞ்சிருச்சு, குஜராத் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தமிழ்நாடு இல்லத்துக்கு கலைஞர்கிட்ட சொல்லி நீங்கள் எடுத்த முடியும் தான் சரின்னு கைகூலிட்டு போகிறாங்க. நாளை மறுநாளோ பதவியேற்பில் இருக்கணும். அப்போ அண்ணன் முரசொலிமாறன் சொல்கிறார், ஏப்பா நான் சென்னையில் நாளைக்கு கல்யாணம் இருக்குது, நான் போகிறேன், இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன், பதவியேற்பில் தான் நான் டிவியில் பார்த்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், என்னம்மா நாளைக்கு இருக்குது, நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க, நீங்கள் போய்ட்டு அப்படிலாம் தப்பாக நினைப்பாங்கன்னாரு. அப்போ சொன்னார், இல்லைப்பா அவன் தாயகம் கவின்னு ஒரு மாணவர், நீ அவன் திருமண நாள், நான் இல்லைன்னா மனசு உடஞ்சிருவான், நான் போகணும். பிரதமர் பதவியேற்பு விழா, பிரதமர் பதவியேற்போட அப்போ எனக்கு தாயங்கவி யாருமே தெரியாது. தாயகம் கவின்னு ஒரு மாணவர் ஒரு தம்பி இருக்கான், அந்த தம்பி என்கிட்ட தேதி வாங்கியிருக்கான், நான் இல்லைன்னா மனசு ஒடிஞ்சிருவான், நான் போகிறேன், நீ இருந்து பாருன்றார். எல்லாரும் நான் உட்காந்துருக்கேன், போகிறேன், சின்ன பையன் ஓரமாக உட்காந்துருக்கேன். எல்லாரும் சமாதானப்படுத்தி அது இப்போ விசாரிச்சுக்கலாங்க, நம்ம வீட்டுக்கு கூட கூப்பிட்டுக்கலான்னு சொன்ன பிற்பாடு அப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு சண்முகநாதன் லெட்டர் பேட் எடுத்து வந்தார். ஏன்னா இருக்கான், லெட்டர் பேட் எழுதிட்டு இருக்காரு, அன்புள்ள தம்பி தாயகம் கவிக்கு, அரசியல் சூழ்நிலை காரணமாக என்னால் வர முடியும் நீ அறிவாய் நினைக்கிறேன், நான் வராததால் உன்னை மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று தெரிகிறது, என்றாலும் உன் துணைவியார் என்னமோ எழுதினார், கைப்பட எழுதினார். எழுதி போஸ்ட் பண்ணி சாயங்காலம் இதில் கூறியல் கூட போடல, சாயங்காலம் ஒரு ஆளை போட்டு ஃப்ளைட்டில் போட்டு போய் மாப்பிள்ளைட்டு. முதலமைச்சர் இந்தியாவினுடைய பிரதமரை நிர்மாணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு சூழல். அப்போ கூட என்கிட்ட தேதி வாங்கின ஒரு தொண்டன் திருமணத்துக்கு நான் போகலன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ள கிடக்க இருக்குல்ல, அதுதான் உடன்பிறப்பே. பெரிய விஷயம்.